ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோடைய அடுத்த அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரீம் ஹோமுடைய அப்டேட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் காமிச்சிருந்தேன், பேஸ்மெண்ட்டில் மண்ணு போட்டு ஃபில் பண்ணுற வரைக்கும் காமிச்சிருந்தேன். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 4 வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பேஸ்மெண்ட் வரைக்கும், இதில் வந்து லிண்டல், அதுக்கப்புறம் ரூஃபு, ஓரளவுக்கு மினி ஹோம் டூரே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வீடியோ என்ன பிளானு, எப்படி நாங்கள் இது பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாமே இந்த 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 வீடியோவில் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னோட எஃபர்ட்டை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வந்து மண் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ண பிறகு இந்த தண்ணி வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ரேட் அப்பப்போ என்னென்ன ஆகும், எவ்வளோ ஆச்சுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஞாபகங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக டீட்டெயில்டாக நான் வந்து மிச்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். டைரியில் காமிச்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபில் பண்ண மண் மட்டும் 90,000 92,000 கிட்ட வந்துருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் உள்ளே போட்ட மண் மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 92,000 வந்துருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மண் வந்து ஃபில் பண்ண பிறகு தண்ணி வந்து உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் லாரியில் வந்து தண்ணி வாங்கியிருந்தோம். எத்தனை லிட்டர்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 2 லாரி 3 லாரி கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து தண்ணி வந்து அந்த லாரி தண்ணி வந்து உள்ளே விட்டு நாங்கள் வந்து அதை வந்து இது இருக்கிறதுக்காக மண் இருக்கிறதுக்காக அந்த தண்ணி விட்டுருக்கோம். ஸோ விஸ்வாவும் எங்கள் அப்பாவும் வந்து இருக்காங்க. ஸோ இது பேஸ்மெண்ட் ஹைட்டு ஜாஸ்தி பண்ணனால இவ்வளோ மண் வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஹைட்டு கம்மி பண்ணோம்னா அவ்வளோ மண் தேவையில்லை. ஸோ இந்த மண்ணெல்லாம் நல்லா இருகின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக எவ்வளோ மண் நிறைய இருந்துச்சு. ஸோ அடுத்த இதில் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் வந்து லிண்டல். அடுத்து வந்து லிண்டல் போடுவாங்க. ஸோ லிண்டலுக்கு வந்து நம்ம செங்கல் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் மெஷர்மெண்ட் வந்து நான் இன்ஜினியர் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லி அவங்ககிட்ட கேட்டு யூடியூப்பில் பார்த்து நல்ல செங்கலாக செலக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு 4-5 இடத்துல செங்கல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எந்த செங்கல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அகலம் நீளம் எல்லாம் ஒரே சைஸில் வந்து இருக்கா. ஸோ ரைட் சைடும் வந்து ஒரு 4 இன்ச்சு, லெஃப்ட் சைடும் வந்து 4 இன்ச்சு, அந்த மாதிரி நீளம் வந்து 9 இன்ச்சு இருக்கும். ஸோ இங்கிட்டு வந்து 9, இங்கிட்டும் 9 இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ 4 கல் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, 4 இடத்துல போய் நாங்கள் கல் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா. கல்லுலேயே வந்து 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. எதுனா சாம்பர் கல், அதுக்கப்புறம் மேன்மேடு கல், அதுக்கப்புறம் மிஷின் கட் கல் அப்படி சொல்லி. மேன்மேடு கல்னால் நம்ம செங்கச்சூளையிலேயே அவங்களா எரிச்சு இது பண்ணுறது. மிஷின் கட்னால் மிஷின் கட் பண்ணும். சாம்பர் கல்னால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எல்லா கல்லுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரேட் விசாரிச்சு பார்த்து எங்கே ரேட் கம்மியாக இருக்கோ, நிறைய கடை அலைஞ்சோம், நிறைய இடத்துல அலைஞ்சு அதுக்கப்புறம் எங்கே ரேட் கம்மியாக இருக்கோ பார்த்து ஒரு 4-5 கடையில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வெயிட்டுமே ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் செங்கல் எதுவும் வாங்க போகிறீங்க, செக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ செங்கல் வந்து எப்படி நல்ல செங்கல் பார்த்து செக் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். சிமெண்ட் கல் வந்து நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போட்டிருந்தோம். அதோடைய ரேட் வந்து ₹7.50 வந்து சிமெண்ட் கல் பேஸ்மெண்ட்டுக்கு போட்டது. பேஸ்மெண்ட் மேலே லிண்டலுக்கு வந்து செங்கல் கல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் செலக்ட் பண்ண வந்து மிஷின் கட்டு கல். ஸோ மிஷின் கட் கல் செலக்ட் பண்ணோம். ரேட் வந்து ₹8-9 கிட்ட வந்துருந்துச்சு. நம்மளுக்கு டோட்டலாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கே வந்து இந்த கல் ஒரு $10,000 கல் யூஸ் பண்ணோம். சிமெண்ட் கல் வந்து ஒரு 10,000 கிட்ட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதான் டோட்டலாக 20,000 கல் வீடு ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4-5 கல்லுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் ஃபைனலாக எது கரெக்டாக இருக்கணும் அதை வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சு பார்த்தோம். ஸோ முதல் நாளே தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு மறுநாள் அது வந்து வெயிட் வந்து தண்ணி உறிஞ்சிருக்கா. ஸோ மறுநாள் வெயிட் செக் பண்ணும்போது முதல் நாள் பார்த்த வெயிட்டே இருக்கா, எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குது, நிறைய தண்ணி உறிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப உறிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எவ்வளோ மண் நிறைய இருந்துச்சு. ஸோ தண்ணி விட்ட பிறகு அப்படியே ஃபுல்லாக அமுங்கிடும். அந்த பேஸ்மெண்ட் மண் ஃபுல்லாமே அமுங்கிடும். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஃப்யூச்சரில் நம்ம டைல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு தளம்லாம் போட்ட பிறகு மண் இறங்குச்சுன்னா அப்படியே கீழே இறங்கிக்கிறோம்ல டைல்ஸு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு நம்ம வந்து அதை இறுக வச்சுருவாங்க மண்ணை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிண்டல் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிண்டல் வந்து இப்போ கட்டிகிட்ருக்காங்க. பேஸ்மெண்ட் போட்டு பேஸ்மெண்ட் மேலே லிண்டல் வந்து கட்டிகிட்ருக்காங்க. லிண்டல் வந்து ஒரு 9 to 10 ஃபீட் வரைக்கும் கட்டுவாங்க. ஸோ கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பலகை அடைச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த பீம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுற்றி வந்து ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க. கீழே பேஸ்மெண்ட்டில் பெல்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் லிண்டல் கட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெல்ட் இந்த உங்களுக்கு பலகை அடைச்சி போட்டுட்ருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பெல்ட் போடுவாங்க, மேலே ஒரு பெல்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாங்க. ஸோ அது நம்ம லிண்டல் கட்டும் போதே நம்ம ஜன்னலுக்கு எல்லாத்துக்குமே கேப் போட சொல்லியிருந்தோம். ஸோ நான் வந்து நம்ம வீடு கட்டும்போது
ஜன்னல் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப வென்டிலேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா ஜன்னல் வந்து நிறைய இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு வீடு கட்டுற பிளான் பண்ணுறப்பே ஃபஸ்ட்டு விஷயம் அதான் நினச்சேன். ஸோ ஜன்னல் வந்து நிறைய வைக்கணும், வென்டிலேஷனுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி தான் முன்னாடி ஸ்பேஸ் விட்டு பின்னாடி ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ அதை ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேப்பில் வந்து ஜன்னலுக்காக கேப் விட்ருக்கோம். ஹாலில் வந்து பெரிய பெரிய ஜன்னல் 4க்கு 4 ஜன்னல் வந்து வச்சுருக்கோம். 4க்கு 4 2 ஜன்னல். ஸோ நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது தெரியும் நிறைய ஜன்னல் வச்சுருப்போம் வீட்டில். ஸோ பிளான் வந்து கொஞ்சம் சிம்பிளான பிளான் தான். நீங்கள் அது வந்து நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். நாங்கள் ஃபுல்லாக ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், வீடியோடைய பிளான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான பிளான் தான். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் யூஸ் பண்ணி நல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் பிளான் வந்து கொஞ்சம் சிம்பிளான பிளான் தான். 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, போர்ட்டிக்கோ, அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கார் பார்க்கிங். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பிளான் தான். மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பிளான் தான். அதுக்கப்புறம் ஹாலில் வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்துருக்கும் பாருங்கள். அந்த ஒரு அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அது வந்து ஓடிஎஸ்க்காக விட்டுருந்தாங்க. ஸோ அதை பூஜை ரூமாக மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஒரு 10 அடி கேப் வந்து முன்னாடி விட்டுருக்கோம். ஒரு கார் பார்க்கிங் ஏற்றி நிப்பாட்டிக்கிறதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே ரூஃப் ஃபுல்லாக பலகை அடைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வச்சு ஸ்டெப்ஸ் மேலே வந்து ஃபுல்லாக ரூஃப்க்கு வந்து பலகை அடைச்சிருக்காங்க காங்க்ரீட் போடுறதுக்காக, அதாவது சென்ட்ரிங் போடுறதுக்காக, மேலே சென்ட்ரிங் போடுறதுக்காக ஃபுல்லாக பலகை அடைச்சிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோ ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தா டக்குன்னு அந்த அப்படி நம்மளுடைய ஷெட்டில் நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தவங்களுக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிகிற மாதிரி தெரியும். நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் இது எல்லாமே பேஸ்மெண்ட்க்குலாம் ரொம்ப நாள் டைம் இழுத்துச்சு. லிண்டல் கல் வச்சு கட்டினாங்களா, அது மட்டும் தான் ஒரு 10 டேஸ்க்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக பலகை அடைச்சி கம்பி கட்டி சென்ட்ரிங் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ சென்ட்ரிங் போடுற அன்றைக்கி நாங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடுலாம் வாங்கியிருந்தோம். விஸ்வாங்க அப்போ வந்து ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் போட்டாங்க. நம்ம இன்ஜினியர் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவரும் அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் இருந்தோம் நாங்கள் அங்கே சென்ட்ரிங் போகிற அன்றைக்கி. ஸோ இது வந்து மாடி வியூ. நம்மளுடைய மாடி வியூ கீழே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். முன்னாடி நம்ம போட்டிருந்த ஷெட்டெல்லாம் தெரியுது. அந்த ஏபி போஸ்ட் வந்து நம்ம உள்ளே வர மாதிரி இருக்குது கொஞ்சம். ஸோ மேலே இன்னும் நம்ம மாடியில் எடுத்தோம்னா பசங்களுக்கு கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த போஸ்ட்லாம் நாங்கள் நகர்த்தி வச்சிட்டோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் என்ன பண்ணோன்னு. ஸோ இது வந்து சென்ட்ரிங் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிடணும் எல்லோரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். வேலை பார்த்தவங்க 2 பேர், அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம் சென்ட்ரிங் போட்டு முடித்த பிறகு ஈவினிங். ஸோ அப்பாவும் அம்மாவும் கூடயே தான் இருந்தாங்க. ஸோ வீடு கட்ட நம்ம பூமி பூஜை போட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் கூடயே இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி மினி ஹோம் டூர் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இதுதான் உங்களுக்கு இப்போ சென்ட்ரிங்லாம் போட்டு சென்ட்ரிங் பலகையெல்லாம் நல்லா பிரிச்சுட்டாங்க. பிரித்த பிறகு எடுத்த வீடியோ தான் இது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள நுழையிற இடத்துல ஒரு போர்ட்டிக்கோ. ஸோ போர்ட்டிக்கோக்குள்ளே வந்து இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. பட்டு நான் இருக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஜன்னல். ஆனால் உள்ள நுழையிற இடத்துல இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேப் எதுக்காக கொடுத்துருக்கோம், யாரும் வீடு கட்டுறவங்க இது தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இது மேலே வந்து லாஃப்ட் வந்து வச்சுட்டாங்க. லிண்டல் கட்டும் போதே மேலே லாஃப்ட் வச்சு காங்கிரீட்லாம் போட்டுட்டாங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் கிச்சன். ஓப்பன் கிச்சனை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம், கொஞ்சம் பெரிய பெட்ரூம். ஸோ அதில் வந்து ஒரு லாஃப்ட் வச்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வச்சுருக்கோம். நம்ம சென்ட்ரிங் போட்டு மேலே க்ளோஸ் பண்ண பிறகு தான் வீட்டுடைய ஒரிஜினல் சைஸே பார்க்குறப்ப தெரியுது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டாய்லெட் பாத்ரூம் மேலே வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கிறது ஓடிஎஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வீடு அந்த மேலே சென்ட்ரிங் போட்டு பிரித்த பிறகு தான் நம்ம வீடு எப்படி இருக்குது, என்ன சைஸு அப்படின்றதே நம்மளுக்கு புரியுது. ஸோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூமு. இந்த ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஸோ அதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஜன்னல் கொடுத்துருக்கோம், பெரிய ஜன்னல். வீடு கட்டி இப்போ இந்த சென்ட்ரிங் போட்டு க்ளோஸ் பண்ண பிறகு பூச்சி வேலை நடக்கும். ஸோ பூச்சி வேலை முடிஞ்ச பிறகே பயங்கரமாக வீடு கட்டி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அதெல்லாம் அடுத்தடுத்த ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோம் அப்டேட் வீடியோ வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நான் ஒரு 4-5 டேஸ் இந்த வீக் லாஸ்ட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா கோல் சேவிங்லாம் போட்டிருந்தனால நான் வந்து கோல் சேர்த்து வைக்கணும், எங்களுக்கு வந்து மணி சேவிங் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவும் ஒன்று போடுறேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு.
ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் லைக் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். கேட்டதுக்காக நிறைய லைக்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ கூட நீங்களே எடுத்து பாருங்கள், எவ்வளோ பேர் லைக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த ரெகுலராக வீடியோ போடணும்னு ஒரு பொறுப்புணர்ச்சி எனக்கு வந்துச்சு. ஸோ லைக் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொல்லியிருந்துருக்கணும், பட் ஆனால் நான் மறந்துட்டேன். ஸோ லைக் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப 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 ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.